12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள். சார் அதெல்லாம் இருக்கு, விஷயத்துக்கு வாங்க. ஜாதகத்துக்கும் அண்ணாமலையார் கோயிலுக்கும் சில தொடர்புகளை எடுத்து சொல்கிறேன். அதனால தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், தேர் இழுத்தவன் எல்லாம் தெருவா போவதில்லை இல்லையா, கோயிலில் ஆடி வீதியை சுற்று உன் கஷ்டம்லாம் நீங்கி போயிடும், கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துரு உன் தோஷம்லாம் நீங்கிடும், இப்படிலாம் முன்னோர்கள் சொல்லி வச்சதுக்கு என்ன காரணம்? இது ஒவ்வொரு கோயிலுக்குமே பொருந்தும் என்றாலும் என் அப்பன் என்னை வாழ வைக்கக்கூடியவன் என் தலைவனுடைய அண்ணாமலையாருக்கு இது பொருந்தும். அவனுடைய கருணையும் இதில் இருக்குது. இப்போது அண்ணாமலையார் கோயிலிருந்து ராஜகோபுரத்தை வணங்கி விட்டு உள்ளே செல்கிறோம். ராஜகோபுரத்து வழியாக உள்ளே போகிறோம் இல்லையா. போகும் பொழுது கோபுரத்துக்கு உள்ளே நுழையும் பொழுதே ஒரு இளவேணி தென்றல் மாதிரி ஒரு காற்று வீசும். மிகை அல்ல. இந்த நிகழ்வை பார்க்குறவங்க எல்லாரும் போனவங்களுக்கு தெரியும், இனி போகிறப்ப பாருங்கள், புயல் அல்ல. அந்த இளம் காற்று அந்த கோபுரத்துக்கு உள்ளே நுழையும் பொழுதே உங்கள் மனதை இலகுவாக ஆக்கும். அதனால் அதற்கு ராஜகோபுரம்னு பேர். நான் மனுஷன், நீங்கள் மனுஷன், போயிட்டோம். என் அண்ணாமலை எப்படிப்பட்டோன்னா அடியாருக்கும் அடியேன்னு அர்த்தம். திருவிழா காலத்தில் இருந்தாலும் எப்போனாலும் ராஜகோபுரத்து வழியாக வரமாட்டானா, அடியாரெலாம் வராங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் திட்டு வாசல் வழியாக தான் வெளியில் வருவானா கடந்து. இன்றைக்கும் இந்த நிகழ்வு உண்டு. இதுக்கு ஸ்லோகத்திலையும் மந்திரத்திலையும் கோயில்லையும் 1000 விளக்கங்கள் இருக்கலாம். இந்த கலியுகத்தில் 2025 எப்பவும் என் அண்ணாமலை உங்களுக்கு அடியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் கம்பீரமாக ராஜகோபுரத்தில் வராமல் வர்றவனுக்கு வழிவிட்டு வரக்கூடிய அற்புதமான நிகழ்வு. அப்போ என்னன்னா, ஜாதகத்தில் நீ வாழ விடு அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்தக்கூடியது. இறைவனாக இருந்தாலும் பொருந்தும்.